Hello students, today we are going to see about PHP functions and arrays. Okay, this is an important chapter, a very small chapter. Okay, so first number PHP functions na enna paapom. Okay, ஒரு பெரிய program எழுதுறீங்கன்னு வெச்சுக்கோங்க. You are going to write a very big program. நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்காக பார்க்கிறது எல்லாமே 5 lines, 6 lines, maximum 10 lines அவ்வளவுதான். For learning purpose. But நீங்க வந்து ஒரு programmer ஆனதுக்கப்புறம் you will be writing very big programs, 1000 lines. அதுக்கு மேலலாம் கூட இருக்கும் ஒரு ப்ரோக்ராமே. அவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் எழுதும்போது அந்த ப்ரோக்ராம்ல சப்போஸ் நீங்க எதிர்பார்த்த அவுட்புட் வரல, ஏதோ எரர்ஸ் இருக்கு, அந்த எரர்ஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ பெரிய ப்ரோக்ராம்ல எரர்ஸ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை ரெக்டிஃபை பண்றது ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டம். ஸோ அந்த 1000 லைன்ஸ் கோட்ல ஏதோ ஒரு லைன்ல ஒரு சின்ன எரர் இருந்ததுன்னா அந்த ஃபுல் ப்ரோக்ராமே தப்பான அவுட்புட் கொடுக்கும். ஓகே, ஸோ அப்போ நம்ம வந்து அந்த எரர்ஸ் எப்படி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி ரெக்டிஃபை பண்றது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரே ஆள் வந்து உட்காந்து அவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் எழுதுறது ரொம்ப டீடியஸான ஜாப், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இட் வில் டேக் மோர் டைம். இப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா ஒரு பெரிய ப்ரோக்ராம், ரொம்ப பெரிய ப்ரோக்ராமை சின்ன சின்ன பிளாக்ஸாக பிரித்து அந்த பிளாக்ஸை ஒருத்தர் தனியாக எழுதும் போதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டீம் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க, 10 பேர் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பெரிய ப்ரோக்ராமை சின்ன சின்ன பிளாக்ஸாக பிரித்து ஒரு பிளாக் உண்டான கோடும் ஒரு தனித்தனி ஆளுங்க எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு கொடுத்த என்ன வேலையோ அந்த வேலையை கரெக்டாக அவங்க அதுக்குண்டான கோடை எழுதிடுவாங்க. அப்புறமா அந்த டீம் மேனேஜர் என்ன பண்ணுவார்னா எல்லா கோடையும் ஒன்றிணைச்சு, அந்த 10 பேர் எழுதின கோடையும் ஒன்றிணைச்சு ஒரு பெரிய ப்ரோக்ராமை எழுதுவார். ஓகேவா? ஸோ தட் அப்போ அவங்க அந்த ப்ரோக்ராமை கரெக்டாக ஒர்க் தான் டெஸ்ட் பண்ணும்போது எந்த பிளாக்ல தப்பு இருக்கோ, எரர்ஸ் இருக்கோ, அந்த பிளாக் மட்டும் அவங்க கரெக்ட் பண்ணால் போதுமானது. மிச்ச பிளாக்ஸ் எல்லாம் அவங்க செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த இது வந்து ஃபங்க்ஷன்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் மூலமா பாசிபிள். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பெரிய ப்ரோக்ராமை சின்ன சின்ன பிளாக்ஸாக பிரிச்சுப்போம். சின்ன பிளாக்ஸ்னா என்ன, சின்ன சின்ன செக்மெண்ட்ஸாக பிரிச்சுட்டு அந்த ஈச் செக்மெண்ட் வந்து ஒரு தனித்தனி வேலை பண்ற மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட் பேர் தான் என்னது, ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் அ பிளாக் which will execute some set of lines and do one particular task. Englishல சொல்லணும்னா இதான், a function is a group of statements or a block which will do one particular job in a program. ஓகேவா? ஸோ இதோடைய மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா reusability of code and reduces the complexity of the program. இந்த 2 points தான். ஸோ சப்போஸ் நீங்க இப்போ ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது this concept is common for any language. ஓகே, சிக்கு அப்புறம் அந்த எல்லா லாங்குவேஜ்லையுமே இந்த ஃபங்க்ஷன்ஸ் கான்செப்ட் இருக்கும். ஸோ திஸ் இஸ் காமன். ஸோ இப்போ நீங்க படிச்சிட்டீங்கன்னா இது எல்லா லாங்குவேஜஸ்க்குமே பொருந்தும். இது சப்போஸ் இப்போ ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது நான் PHPன்னு எழுதாம சும்மா ஒரு ஜென்ரலா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுதிக்கிட்டே போறீங்க. ஓகே, ஸோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 10 லைன்ஸ் மட்டும் ஒரு வேலை பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன். இந்த செகண்ட் 10 லைன்ஸ் வந்து சப்ட்ராக்ட்னு ஒரு வேலையை பண்ணுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கம்ப்யூட்டர்ல எதுவுமே ஆட்டோமேட்டிக்கா நடக்காது. நீங்க ஏற்கனவே கோட் எழுதி இருந்தாதான் அதுக்கு உண்டான கோட் நடக்கும். இந்த நெக்ஸ்ட் 5 லைன்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு வேலை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட் 10 லைன்ஸ் வந்துட்டு டிவிஷன் பண்ற வேலை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது 4மே தனித்தனி ஃபங்க்ஷன்ஸா பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி மொத்தமா எழுதுறதை விட, மொத்தமா ஒரு 40 லைன்ஸ் எழுதுறதை விட இந்த 10 லைன்ஸ் தனியா ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். இந்த சப்ட்ராக்ட்ன்றது இந்த 10 லைன்ஸ் தனியா ஒரு ஃபங்க்ஷன், மல்டிப்ளிகேஷன்ன்றது தனியா ஒரு ஃபங்க்ஷன், டிவிஷன்ன்றது தனியா ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சுக்கலாம். ஸோ இப்படி எழுதி வைக்கிறதுனால என்ன யூசேஜ் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நான் வந்து இந்த ப்ரோக்ராம் கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்றேன். அப்போ வந்துட்டு சப்ட்ராக்ட் மட்டும் சரியான கரெக்டான ஆன்சர் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த சப்ட்ராக்ட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் போய் நான் செக் பண்ணா போதும், என்ன எரர்ஸ் இருக்குன்னு பார்த்து அதை கரெக்ட் பண்றதுக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஃபுல் ப்ரோக்ராமும் கோ த்ரூ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? இப்போ சப்போஸ் டிவிஷன் மட்டும் எனக்கு சரியான ஆன்சர் கிடைக்க மாட்டேங்குது, அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லாம் செக் பண்றேன், நான் டெஸ்ட் பண்ணும்போது கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுக்குது. எனக்கு டிவிஷன் மட்டும் ஏனோ தப்பான ஆன்சர் கொடுக்குதுன்னா அப்போ இந்த டிவிஷன் ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் போய் நான் செக் பண்ணா போதும். ஸோ able to understand? So it reduces the complexity of the program.
Okay, so that is the main usage of functions. அப்புறம் இன்னொன்று வந்து என்னன்னா, இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி இப்போ இது ஒரு 40 லைன்ஸ் இருக்கு. சப்போஸ் நீங்க வந்து ஒரு 1000 லைன்ஸ் ப்ரோக்ராம் எழுதுறீங்க. ஓகே, 1000 லைன்ஸ் ப்ரோக்ராம் எழுதுறீங்க. அதுல இந்த 10 லைன்ஸ் வந்து 2-3 இடத்துல யூஸ் பண்றீங்க, அதே 10 லைன்ஸ். ஓகே, ஸோ இந்த 10 லைன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல யூஸ் பண்றீங்க, அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொரு இடத்துல யூஸ் பண்றீங்க ஒரு பெரிய ப்ரோக்ராம்ல. 1000 லைன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, சோ இதே 10 லைன்ஸ் வந்து இந்த இடத்துலயும் வரணும், அப்புறம் இங்கேயும் வரணும், அப்புறம் இந்த இடத்துலயும் வரணும்னு வச்சுக்கோங்க. ஓகே, சோ அப்ப என்ன பண்ணணும், அந்த 10 லைன்ஸ் இங்கேயும் டைப் பண்ணணும், அப்புறம் இந்த இடத்துலயும் டைப் பண்ணணும், இந்த இடத்துலயும் டைப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. சோ அப்ப அது வந்து என்னது, வேஸ்ட் ஆஃப் டைம். அப்புறம் உங்களுடைய ப்ரோக்ராமோட லென்த்தும் இன்க்ரீஸ் பெருசாகிட்டே இருக்கு. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா, இந்த 10 லைன்ஸை ஒரு ஃபங்க்ஷனை எழுதி வச்சுட்டேன் நான். இந்த 10 லைன்ஸை ஒரு ஃபங்க்ஷனை எழுதி வச்சுட்டேன். ஸோ இப்போ இந்த கோடு எந்தெந்த இடத்துல எல்லாம் தேவைப்படுதோ, இந்த 10 லைன்ஸ் எந்தெந்த இடத்துல எல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துல எல்லாம் ஜஸ்ட் அந்த 10 லைன்ஸ்க்கு பதிலாக அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பேன். இந்த பிளாக்குக்கு ஒரு இதுதான் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. இந்த ஃபங்க்ஷனுடைய பேர் என்ன, அடிஷன். ஸோ இந்த அடிஷன் ஒரு நேரும் ஒரே ஒரு லைன் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன்னா போதும். இந்த பிராக்கெட்னா ஃபங்க்ஷன் அர்த்தம். பிராக்கெட் ஃபங்க்ஷனுடைய பேர் பக்கத்துல பிராக்கெட் இருந்ததுன்னா அது ஒரு ஃபங்க்ஷன் அர்த்தம். ஸோ தட் இண்டிகேட்ஸ் இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இந்த ஒரு லைன் மட்டும் போதும். அந்த 10 லைன்ஸ்க்கு பதிலாக இந்த ஒரு லைன் நான் ஸ்பெசிஃபை பண்ணனா போதும். அதே மாதிரி இந்த இடத்துலயும் வேணும்னா இந்த 10 லைன்ஸ்க்கு பதிலாக அந்த ஃபங்க்ஷன் நேம் மட்டும் நான் ஸ்பெசிஃபை பண்ணனா போதும். அந்த 10 லைன்ஸ் நான் ரிப்பீட்டடா எழுத வேண்டாம். ஸோ அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு, reduces the code length. ப்ரோக்ராமோட லென்த் அப்போ சின்னதாக எழுதா. ஓகேவா? ஸோ இப்போ நான் 100 லைன்ஸ்ல ஒரு 100 லைன்ஸ் ப்ரோக்ராம் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஒரு 10 லைன்ஸ் கம்மி ஆயிடுச்சு, இங்கே ஒரு 10 லைன்ஸ் கம்மி ஆயிடுச்சு, 20 லைன்ஸ் கம்மி ஆயிடுச்சா? 20 லைன்ஸ்க்கு பதிலாக நான் 2 லைன்ஸ் எழுதினா போதும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் அ பிளாக் or group of statements. block நாலும் ஒன்று தான், group of statements நாலும் ஒன்று தான். ஸ்டேட்மெண்ட்னா என்ன, ஒரு லைனை நம்ம ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். A function is nothing but a block or a group of statements which will do one particular job. Okay, and the main advantage of functions are that is it reduces the code length, okay, program size, it reduces the size of the program, and it reduces the complexity of the program. Okay, so complexity na அதோட கஷ்டத்தை கம்மி பண்ணிடுது. எரர் கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோன்றது கண்டுபிடிக்கிறது ஈஸி இந்த ஃபங்க்ஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணோம்னா. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் இப்படி எழுதிடுறோம்ல, அது எப்படி எழுதுறதுன்ற சொல்றேன். ஒரு லாங்குவேஜ்க்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு, ஒரு ரூல்ஸ் இருக்கு ஃபங்க்ஷனு. பட் ஃபங்க்ஷன் கான்செப்ட் இதுதான், எல்லா லாங்குவேஜுக்குமே பொதுவானது. ஆனால் ஃபங்க்ஷன் எழுதுறதுல there is slight difference between languages. ஒரு லாங்குவேஜ்ல ஒரு இதுல எழுதுவோம். இதே ஃபங்க்ஷன்ஸ் தான் we call it as methods in Java. Okay, Java or what to say, the new language Python la methods nu solluvom. இதேதான் functions தான் we call it as methods or routines, subroutines எல்லாமே ஒண்ணுதான். functions, methods, routines, subroutines எல்லாமே இதே கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ இப்போ வேற பேர் அவ்வளவுதான். இந்த ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. இந்த ஃபங்க்ஷன் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுதோ ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனுடைய நேம் ஸ்பெசிஃபை பண்ணா போதும்னு சொன்னேன். இந்த ஃபங்க்ஷன் எழுதுறோம்ல, திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். நம்ம ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு பேர் வந்து என்னது, ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். அதுக்கப்புறம் அது எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அதோடைய நேம் மட்டும் மென்ஷன் பண்றோம்ல, அதுக்கு பேர் வந்து ஃபங்க்ஷன் கால். அதுக்கு பேர் வந்து என்னது, ஃபங்க்ஷன் கால். Okay, so this is function definition and this is function call. Okay, so எத்தனை ஒரு ப்ரோக்ராம்ல எத்தனை வாட்டி வேணா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ 10 இடத்துலயோ 20 இடத்துலயோ இல்லை 100 இடத்துல தேவைப்பட்டா கூட இந்த ஃபங்க்ஷனை ஒரே ஒரு வாட்டி எழுதினா போதும். ஒரு வாட்டி எழுதிட்டு அது ஃபங்க்ஷன் நம்ம சொல்லிட்டா போதும். அது எத்தனை இடத்துல தேவைன்னாலும் அத்தனை இடத்துல நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் அதோடைய பேர் மட்டும் மென்ஷன் பண்ணா போதும். ஓகேவா? ஸோ
அப்போ எப்படி இப்போ எப்படி ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறதுன்னு பார்ப்போம். PHP ல ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு ஒரு ரூல் இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு கீவேர்டு எழுதணும். என்ன எழுதணும்? ஃபங்க்ஷன். this is a keyword. ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டுட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு நேம், எனி நேம் யூ கேன் கிவ். அதே வேரியபிள்ஸ்க்கு யூஸ் பண்ண அதே ரூல்ஸ் தான். இட் ஷுட் ஸ்டார்ட் வித் a நேம். ஆனா டாலர் சிம்பிள் இருக்காது. இட் ஷுட் ஸ்டார்ட் வித் ஆல்பபெட், அதுக்கப்புறம் நம்பர்ஸ் இருக்கலாம். பட் டாலர் சிம்பிள் தேவையில்லை. ஃபங்க்ஷன் நேம். ஓகே, அப்புறம் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். இங்க செமிகோலன் வரக்கூடாது. ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல செமிகோலன் வரக்கூடாது. ஃபங்க்ஷன் கால்ல தான் செமிகோலன் வரணும். இது ஒரு டிஃபரன்ஸ். ஓகேவா? ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல செமிகோலன் வரக்கூடாது. ஃபங்க்ஷன் ஸ்பேஸ் நேம் கொடுத்துட்டீங்களா? அதுக்கப்புறமா ஒரு ஓப்பன் ஃப்ளவர் பிராக்கெட். கர்லி பிரேசஸ்னு கூட சொல்லலாம். ஃப்ளவர் பிராக்கெட் ஆர் கர்லி பிரேசஸ். ஃபங்க்ஷன் ஸ்பேஸ் எனி நேம், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட், ஓப்பன் கர்லி பிரேசஸ் ஆர் ஃப்ளவர் பிராக்கெட். அதுக்கப்புறம் நீங்க என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ எழுதலாம். எவ்வளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணா எழுதலாம், உங்க இஷ்டம். எனி நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூ கேன் ரைட். அண்ட் தென் எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே முடிச்சிட்ட அப்புறம் கடைசியில க்ளோஸ் கர்லி பிரேசஸ். That means the function is over. Able to understand? So this is the function definition. Function space name, okay, and then open and close bracket, ordinary close open bracket that specifies it is a function. Either which da idu function ne kandupidikum. Okay, and then open curly braces. எவ்வளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதி முடிச்சுட்டு க்ளோஸ் கர்லி பிரேசஸ். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ வில் ரைட் அ ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் தேவையோ அந்த ஃபங்க்ஷனோட நேம் மட்டும், இப்போ நான் வந்து என்னன்னு கொடுத்துருக்கேன், அடிஷன் பேர் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. எனி நேம் ஐ கேன் கிவ். ஸோ இந்த ஃபங்க்ஷனுடைய கோட் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் ஜஸ்ட் அந்த நேம் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ண போகும். ஃபங்க்ஷன் கூட வேணாம், வெறும் அந்த நேம் மட்டும் போட்டு ஓப்பன் கர்லி பிரேசஸ் பிராக்கெட். எந்தெந்த இடத்துல எல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துல எல்லாம் ஜஸ்ட் அந்த நேம் மட்டும் மென்ஷன் பண்ணா போதும். Able to understand, my dear children? Okay. So this is addition. இதுதான் ஃபங்க்ஷன் கான்செப்ட். ஸோ இப்போ நீங்க ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வேலை செய்யாது. ஜஸ்ட் எழுதி வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். If you write a function, it will be just stored in the memory, but the work will not be done. அது உள்ள இருக்கிற வேலை எதுவுமே நடக்காது. கம்ப்யூட்டர் அதை படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோ மெமரியில், அவ்வளவுதான். நீங்க ஃபங்க்ஷன் கால் பண்ணா மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் எழுதிட்டேன், அந்த ஃபங்க்ஷன் இங்க கால் பண்றேன் பாருங்க. நீங்க ஃபங்க்ஷனே ஒரு இடத்துல கூட கால் பண்ணலனா அந்த ஃபங்க்ஷன் ஒர்க்கே ஆகாது. அந்த ஃபங்க்ஷன் எழுதி வேஸ்ட்னு அர்த்தம். ஸோ ஜஸ்ட் ஃபங்க்ஷன் எழுதிட்டா மட்டும் போதாது, அந்த ஃபங்க்ஷனை நீங்க தேவையான இடத்துல எல்லாம் கால் பண்ணணும், அப்பதான் அது ஒர்க் ஆகும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபங்க்ஷன் கால். ஸோ ஃபங்க்ஷன் கால் போது என்ன பண்ணணும்னா, கம்ப்யூட்டர் எப்பவுமே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் முடிச்சோடனே இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும், அப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட், அப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். இங்க வந்த உடனே அது என்ன பண்ணணும்னா, இந்த அடிஷன் இந்த பிராக்கெட் பாக்குதா? Okay, so it will understand it is a function. So ஏற்கனவே அந்த ஃபங்க்ஷனை படிச்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்குது. So இங்க இருந்து it will jump here. The computer programல இருந்து இந்த இடத்துல இருந்து it will jump here and then it will do all the job whatever you have told here. இங்க இருக்கிற எல்லா வேலைகளும் செஞ்சு முடிச்சிட்டு இந்த க்ளோஸ் கர்லி பிரேசஸ் முடிஞ்ச உடனே again it will come back here. Able to understand? அதுக்கப்புறம் it will do this statement. இங்க என்ன வேலை சொல்லியிருக்கீங்களோ அது செய்யும். அப்புறம் இந்த வேலை, அப்புறம் இந்த வேலை, அப்புறம் இந்த வேலை, அப்புறம் இந்த வேலை, இந்த வேலை, இந்த வேலை. அதுக்கப்புறம் திருப்பி அடிஷன் சொல்லியிருக்கீங்களா? Again from here the control will jump from here to here. Second time jump ஆகுது. Then it will do all the jobs. After the close curly braces, it will automatically come here, come back here. இங்க போகாது, subtract குள்ள போகாது. After close curly braces, automatically it will come back here. Okay, இப்போ நான் அடுத்து less subtract நீங்க கால் பண்றேன்னு வெச்சுக்கோங்க. So அடுத்த லைன் நீங்க subtract பண்ணு. அப்ப then from here it will jump here. It will do the subtract job.
ஓகே இப்போ நான் அடிஷன் சப்ட்ராக்ஷன் மட்டும் தான் கால் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ரெண்டு ஃபங்க்ஷன் தான் ஒர்க் ஆகும் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் நான் காலே பண்ணல ஸோ இட் வில் நாட் ஒர்க் அட் ஆல் only when I call a function it will work otherwise it won't work okay so this is function concept okay so இப்போ இதுலயே வந்து we'll have some more things that we'll see in the next class thank you children